الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்று ஒட்டுமொத்த உலகம் ஓர் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த உலகின் ஒழுங்கும் மாறிவிடுமோ என்ற பயம் உலகத்தில் உள்ள எல்லோரையும் வெகுவாக பீடித்திருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் உலகு மிக பெரும் பயத்திலும் பீதியிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, முஸ்லிம்கள் மிக பயங்கரமான ஒரு பலகீனமான நிலையை முழு உலகிலும் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம்களது இந்த பலகீனமான நிலைக்கு, முஸ்லிம்களது இந்த கவலைக்கிடமான நிலைக்கான காரணி என்ன என்பதனை அல் குர்ஆனும் சுன்னாவும் மிகவும் அழகாக சொல்லி இருக்கின்றது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகளை நாம் இன்று முழு உலகத்திலும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த உலகு அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றதா, இந்த உலகு அழிவை நெருங்கிவிட்டதா என்று எண்ணக்கூடிய அளவு இந்த யுக முடிவின் அடையாளங்கள் பற்றி எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட பல அத்தாட்சிகள் இன்று வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன. சகோதரர்களே, பெரியார்களே, எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம், இந்த யுகம் அழிவை நோக்கி நகர்கின்ற பொழுது கொலைகள் அதிகமாகும். எந்த அளவு கொலைகள் அதிகமாகும் என்றால், ஒரு கொல்லப்பட்ட மனிதனுக்கு நான் ஏன் கொல்லப்பட்டேன் என்று தெரியாது, கொலை செய்த மனிதனுக்கு நான் ஏன் கொலை செய்தேன் என்று தெரியாது. மனித உயிர்கள் எந்த விதமான பெருமானமும் இன்றி கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்ற நிலை ஏற்பட்டால் இந்த உலகு அழிய போகின்றது, இந்த யுகம் முடிய போகின்றது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகளை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களின்
உயிர்கள், முஸ்லிம்களின் உடைமைகள், முஸ்லிம்களின் மானம் மரியாதை எந்த விதமான பெருமதியும் அற்றதாக மாறிக்கொண்டு வருவதை உலகளாவிய ரீதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வளங்களையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமுதாயம் கூனி குறுகி விலங்கிடப்பட்ட ஒரு சமுதாயமாக யாரிடம் யாராவது தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலையில் முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, இந்த பிரச்சினை சம்பந்தமாக மத்திய கிழக்கு பிரச்சினை இன்று தற்போது ஏற்பட்டிருக்கின்ற மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள், இது சம்பந்தமான விடயங்களை நாம் பல கொத்துபாக்களில், பல உரைகளில், பல ஆர்டிக்கல்களில் நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். முஸ்லிம்கள் இப்படி நசுக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் முஸ்லிம்கள் எப்பொழுது அல்லாஹ்வை விட்டும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கை வழிமுறையை விட்டும் திரும்பி அவர்களது மனோ இச்சைக்கு வழிபட்டு வாழ ஆரம்பிப்பார்களோ அவர்கள் இப்படி ஒடுக்கப்படுவார்கள், அவர்கள் மிக பயங்கரமான நெருக்கடியான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனை நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் இன்று இந்த நெருக்கடிகள் எங்கோ ஏற்பட்டிருக்கின்றது, நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்ற தொனியில்தான் எங்களில் பலரது செயற்பாடுகளும் வாழ்வொழுங்கும் அமைந்திருக்கின்றன. இது ஒரு ஆபத்தான நிலை. சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆம், உலகத்திலே ஒரு மனிதன் இஸ்லாமியனாக பிறந்தது, ஈமானோடு வாழ்வது, இதை விட ஒரு பெரும் பொக்கிஷத்தை, ஒரு பெரும் பாக்கியத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆம், அல்லாஹு தஆலா எங்களை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கின்றான், ஈமானோடு வாழச் செய்திருக்கின்றான். இது அவன் எங்களுக்கு செய்திருக்கின்ற மிக பெரும் அருட்பாக்கியம். கேள்வி என்னவென்றால் சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய தனித்துவமான இஸ்லாத்தின் பண்பாடுகள் என்னிடம் இருக்கின்றனவா? நான் என்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கின்றேன். எங்களது ஊரை ஒரு முஸ்லிம் ஊர், ஒரு முஸ்லிம் கிராமம், நகரம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். இஸ்லாத்தின் அடையாளங்கள் எங்களது ஊரில், எங்களது தேசத்தில், எங்களது குடும்பத்தில் இருக்கின்றனவா என்பதனை மீளாய்வு செய்வதுதான் மிக முக்கியமான விடயம். சகோதரர்களே, நாம் மிக பயங்கரமான ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதனை நாம் எங்களது வாழ்வியலோடு, நாங்கள் வாழுகின்ற எங்களது வாழ்க்கையை வைத்தே அதனை அழகாக சொல்லலாம். சகோதரர்களே, மிக பயங்கரமான ஒரு ஆன்மீக ரீதியான வறுமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எதற்கு எங்கும் செல்ல தேவையில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்த ரமலான் மாதத்திலே எங்களது பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிந்தன. பள்ளிவாசல்கள் வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்கப்பட்டன. ரமலான் முடிந்த கையோடு பள்ளிவாசலில் யாரையும் காணவில்லை. பள்ளிவாசலில் வளமையாக தெரிகின்ற முகங்கள் தான் தெரிகின்றன. மற்றவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லையா? சகோதரர்களே, இஸ்லாத்தை நாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆதாரம். இஸ்லாத்தை ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக எங்களில் பலரும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். நான் ஒரு நோன்பை சில நோன்புகளை நோற்று 27வது இரவு பள்ளிவாசலுக்கு சென்று தௌபா செய்து எனது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொண்டால் போதும் என்கின்ற மனோநிலைதான் எங்களில் பலருக்கும் இருக்கின்றது. நான் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு, எவ்வகையான வியாபாரமாயினும் எவ்வகையான கொடுக்கல் வாங்கலாயினும் செய்துவிட்டு ஒரு முறை ஹஜ்ஜுக்கு நான் சென்று வந்து விட்டேன் என்றால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன் போல நான் மாறிவிடுவேன் என்கின்ற எண்ணத்தில் தான் எங்களில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் பற்றிய எங்களது புரிதல், எங்களில் பலரது புரிதல் இதுதான் இன்றைய எங்களது இந்த இழிநிலைக்கு பிரதான காரணி என்று நான் சொல்ல வருகின்றேன். நாம் ஏனைய இஸ்லாமிய நாடுகளை பேசுவதை விட எங்களது பகுதியை, எங்களது பிராந்தியத்தை மையமாக வைத்து நாம் பேசலாம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. கடந்த ரமலான் மாதம் நோன்பு பற்றி எப்படியான பிரஸ்தாபங்கள் செய்யப்பட்டன, நோன்பின் மகிமை, நோன்பின் சிறப்பு என்றெல்லாம் வாய்கிழிய ரமலான் வருவதற்கு பல நாட்களுக்கு முன்பிருந்தே பேச ஆரம்பித்தோம். ஆனால் நான் கேட்கின்றேன், எங்களது ஊரிலேயே
பல இடங்களில் பல கடைகளை பகிரங்கமாக, பல உணவகங்களை பகிரங்கமாக திறந்து கொண்டு ஏனைய நாட்கள் போல, ரமலான் அல்லாத காலம் போல வளமையாக கடைகளில் பகிரங்கமாக புசித்துக் கொண்டிருக்கவில்லையா எமது சமுதாயம் என்று கேட்கின்றேன். சகோதரர்களே, ஆன்மீக ரீதியாக நாங்கள் மிக மோசமான வறுமைக்கு உட்பட்டிருக்கின்றோம். மிக மோசமான ஆன்மீக வறுமையால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் சொல்ல வருகின்றேன். பள்ளியில் தொழுவதற்கு ஒரு சஃப்பு கூட இல்லை. பலர் பல நியாயங்களை சொல்லலாம். ஆம், நாங்கள் லுஹர் அசர் தொழுகையை எங்களது வேற ஏனைய காரியாலயங்கள், வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற இடங்களில் தொழுகின்றோம் என்று. சுபக தொழுகைக்காவது பள்ளிக்கு வரலாமே, வந்து பாருங்கள். பள்ளியை பெரும் பெரும் மாளிகைகள் போல கட்டி வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, இரண்டாவது மூன்றாவது தளங்கள் எல்லாம் தூசு பிடித்து போயிருக்கின்றன. பள்ளி வாசலில் தொழுவதற்கு யாரும் இல்லை. ஆம், இதுதான் எங்களது ஆன்மீக நிலை. எந்த ஒரு கடமையை ஒரு மனிதன் ஏனைய இஸ்லாம் சொல்லுகின்ற ஏனைய கடமைகளில் மற்ற கடமைகளை, தொழுகை அல்லாத கடமைகளை விடுவதற்கான சில சலுகைகள் இருந்தாலும் தொழுகையை ஒரு முஸ்லிம் விடுவதற்கான சலுகையை ஒரு பொழுதும் வழங்கவில்லை இஸ்லாம். சக்கராத்துடைய நிலையில் அவனுக்கு நினைவிருக்குமாக இருந்தால் அவன் கட்டாயம் தொழ வேண்டும். அவனுக்கு நினைவிருக்கின்றது, சகோதரர்களை புத்தி மழுங்கவில்லை என்றால் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். படுத்த நிலையில் அவர் தொழ வேண்டும். அவரது கண்சாடைகளால் அவர் தொழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எமக்கு பணித்திருக்கின்ற கட்டளை. மிக கவலையாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பற்றிய எங்களது சமுதாயத்தின் புரிதல்களை பார்க்கின்ற பொழுது மிக கவலையாக இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள். இன்று சுற்றுலா செல்வது போல உம்ராவுக்கு சென்று, ஹஜ்ஜுக்கு சென்று, பேரை தனக்கு முன்னால் ஒரு பட்டத்தை போட்டுக் கொள்ள வேண்டும், அல்லது ஒவ்வொரு மாதமும் உம்ராவுக்கு சென்று வருகிறார் என்பது போன்ற சடங்காக இன்று இஸ்லாம் சொல்லுகின்ற அழகிய உன்னதமான கடமைகளை எமது சமுதாயம் மாற்றிக்கொண்டது. நாம் எல்லோரும் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளின் ஊடாக முதலாக அல்லாஹ் விதைக்கின்ற, அந்த சமுதாயத்தின் முதலாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன தெரியுமா? நல்ல பண்பாடுகளை எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு கடமைகளும் ஒரு மனிதனை மிகச் சிறந்த பண்புள்ளவனாக மாற்றுகின்றன. எப்படி? அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை நிச்சயமாக மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்து உங்களை தடுக்கின்றன. சகோதரர்களே, தொழுகை எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஒரு சம்பாஷணையாக இருந்தாலும் என்னை மனிதனாக மாற்றுகின்றது. என்னிலே நல்ல மனித பண்புகளை விதைக்கின்றது. ஆம், நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு ஒரு மனிதனை சுத்தப்படுத்துகின்றது. ஒரு மனிதனது உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற மிக மோசமான உள நோய்களை நீக்கி நல்ல ஒரு சிறந்த மனிதனாக நோன்பு அவனை மாற்றுகின்றது. ஜகாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜகாத் குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும், அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களிடமிருந்து ஜகாத் பொருளை நீங்கள் வசூலியுங்கள், ஜகாத்தை எடுங்கள். அது அவர்களை சுத்தப்படுத்தும். அவர்களது பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவது ஒரு பகுதி, அவர்களது உள்ளங்களை சுத்தப்படுத்துகின்றன, அவர்களிடையே பணிவை ஏற்படுத்துகின்றது. அவர்களிடையே நான் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தவன், இந்த சமூகத்திற்கும் எனக்கும் இடையில் ஒரு பாரிய பிணைப்பும் பொறுப்பும் இருக்கின்றது என்கின்ற சமூக உணர்வை அவனுக்கு ஏற்படுத்துகின்றது. ஆம், இஸ்லாம் விதியாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு கடமைகளும் சகோதரர்களே ஒரு மனிதனை நல்ல பண்புள்ளவனாக மாற்றுகின்றது. இங்குதான் நாம் எம்முடைய காணப்படுகின்ற இந்த ஆன்மீக வறுமைகள், இந்த ஆன்மீக வறுமை மிக பெரும் பண்பாட்டு சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. நாம் இன்று ஒவ்வொருவரும் அங்கலாய்க்கின்றோம், அழுகின்றோம். ஏன் எனது மகன் இப்படி இருக்கின்றார்? ஏன் எனது மகள் இப்படி இருக்கின்றார்? சகோதரர்களே, சிந்தியுங்கள். நாம் சர்வதேசத்தை பேசுவதற்கு முன்பு எங்களை பற்றி, எங்களது வீடுகளை பற்றி, எங்களது ஊரை பற்றி சிந்திக்க வேண்டிய, பேச வேண்டிய பாரிய தார்மீக பொறுப்பும் கடமைகளும் இருக்கின்றன. சகோதரர்களே, இந்த பண்பாட்டு சிக்கல் என்பது சாதாரணமான சிக்கல்கள் அல்ல. சிறு பிள்ளைகள் தொடக்கம் வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லோரையும் வியாபித்திருக்கின்றது. பலரை
எல்லோரை என்றால் மொத்தமாக எல்லோரையும் சொல்லவில்லை, பலரை பெரும்பாலானோரை வியாபித்திருக்கின்றது. இன்று நாம் மிகச் சாதாரணமாக ஒரு 5வது 4வது தரம் படிக்கின்ற மாணவர்கள், பாடசாலையிலே 2, 3வது தரம் படிக்கின்ற மாணவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது வெட்கமாக இருக்கின்றது, குமட்டலாக இருக்கின்றது. இது ஒரு கலை யதார்த்தம். நான் இங்கே சொல்லுவது, இந்த பிள்ளைகள், இந்த பச்சிளம் குழந்தைகள் இந்த வார்த்தைகளை எங்கிருந்து படித்துக் கொண்டார்கள் சகோதரர்களே? ஆம், யார் அவர்களுக்கு இந்த பண்பாட்டை ஊட்டியது? அவர்களிடம் இன்று மிக மோசமான ஒரு சுயநலம் வளர்க்கப்பட்டிருக்கின்றது. பொறாமை அவர்களிடம் குடிகொண்டிருக்கின்றது. ஏனைய தனது மற்ற சகோதரனுக்கு, நண்பனுக்கு விட்டு கொடுக்கின்ற, அவனுக்கு உதவி செய்கின்ற மனோநிலை இன்று எங்களில் பல குழந்தைகளுக்கும், எங்களுடைய குழந்தைகளில் பலருக்கும் இல்லாமல் போயிருக்கின்றது. இது எங்கிருந்து ஊட்டப்படுகின்றது என்று கேட்கின்றேன். ஒரு பயங்கரமான பண்பாட்டு சிக்கலை எமது சமுதாயம் எதிர்கொள்கின்றது. வாலிபர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், யுவதிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களது நிலை எப்படி இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள். சொல்லுவதற்கு 1-2 விடயங்கள் அல்ல, எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிகச் சாதாரணமான விடயங்களை கூட எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் குறுகி கூனுண்டு நிற்கின்றோம். சகோதரர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த ஊரே ஒன்று சேர்ந்து பல பிரேரணைகளை முன்வைத்தது. வீதி ஒழுங்கு சம்பந்தமாக பல விடயங்களை பேசினோம், பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தோம், பல பிரேரணைகளை முன்வைத்தோம். இந்த ஊரே ஒன்று சேர்ந்து கொதித்தெழுந்தது. எதையாவது கட்டுப்படுத்த முடிந்ததா என்று கேட்கின்றேன். ஒரு சாதாரணமான விடயத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத வக்கற்ற நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம். என்ன காரணம்? எங்களது வாலிபர்களில் பலர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். போதை மாஃபியாக்கள், போதை வியாபாரிகள், போதை வஸ்து பாவிக்கின்றவர்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றார்கள். நாளுக்கு நாள் போதை வியாபாரி கைது செய்யப்பட்டார், போதையுடன் மாணவன் கைது செய்யப்பட்டான் என்ற செய்திகள் வரவில்லையா என்று கேட்கின்றேன். சகோதரர்களே, ஒவ்வொரு அம்சமாக பாருங்கள். அவர்களது உடை நடை, அவர்களது பாவனை, அவர்களது முகபாவனை எல்லாமே வித்தியாசமாக, விசித்திரமாக இருக்கின்றது. யுவதிகள் இன்று மிக மோசமான ஒரு ஆடை கலாச்சாரத்திற்கு எங்களது பெண் சமுதாயம் உட்பட்டிருக்கின்றது. ஏன் இவைகளை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும்? வெட்கமாக இருக்கின்றது. பெற்ற தந்தைக்கு கூட தனது மகளை நிமிர்ந்து முழுமையாக பார்க்க முடியாத அளவு, அவனே வெட்கித்து நாணப்பட்டு தலை குனிகின்ற அளவு இன்று ஆடை கலாச்சாரங்கள் பரவிக்கொண்டு வருகின்றன. இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன? இதன் பின்னணி என்ன? நாம் சிந்திப்பதற்கு தலைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இவ்வாறு சொல்வதற்கு பல பல விடயங்கள் இருக்கின்றன. 1-2 அல்ல, பல சீர்கேடுகளுக்கு எமது தலைமுறை இன்று உட்பட்டிருக்கின்றார்கள். பெரியவர்கள் என்ன இதிலிருந்து விதிவிலக்கா? சிந்தியுங்கள். இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் எடுத்து பாருங்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகின்ற வாலிபர்களை காணவே முடியாது. விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சிலரைத்தான் காணலாம். ஏன் பள்ளிவாசல் என்று கதைக்கின்றேன் என்றால், பள்ளிவாசல் தான் மிகச் சிறந்த பண்பாடுகளை வளர்ப்பதற்கு உகந்த இடம். அவர்களை பக்குவப்படுத்துகின்ற, அவர்களை வழிப்படுத்துகின்ற, அல்லாவின் அருளுக்கு அவர்களை உட்படுத்துகின்ற உன்னதமான இடம் அல்லாவின் பள்ளிவாசல்கள். வாலிபர்களை காண்பது மிகவும் அரிதாகவே இருக்கின்றது. வயோதிபர்கள் என்றாலும் ஒரு சிலர், வளமையாக பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் எங்கே? சகோதரர்களே, சிந்தியுங்கள். இது எனது கடமை. இந்த தொழுகையை நான் தொழாமல் எனது ரூஹ் பிரிந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் நான் என்ன பதில் சொல்ல போகின்றேன்? அவனது சன்னிதானத்தில் நான் எப்படி நிறுத்தப்பட போகின்றேன் என்பது பற்றிய சிந்தனை எல்லாம் எங்களில் யாருக்கும் இல்லை. ஆனால் எங்களது ஏனைய மற்றைய விடயங்கள் எல்லாம் அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடற்கரைக்கு சென்று இருக்க முடியாது, அங்கே கூட்டம் நிரம்பி வழிகின்றது. மகரிபுக்கு அதான் சொல்லுகின்றது, இஷாவுக்கு அதான் சொல்லுகின்றது, பல மணித்தியாலங்கள் உருண்டோடுகின்றது. ஆனால் நாங்கள் சுவையாக பேசிக் கொண்டிருக்கின்ற எங்களது கதையை, பேச்சை, அரட்டை அரங்கத்தை நிறுத்துவதற்கு யாருக்கும் விருப்பமும் இல்லை, மனோநிலையும் இல்லை. இதுதான் எங்களுடைய மார்க்கம். நாங்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். இஸ்லாத்திற்காக உலகத்திலே நடைபெறுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி கதைப்பதில் மிகவும் துணிச்சலோடு செயல்படுகின்றோம். ஆனால்
எனது இஸ்லாமிய வாழ்வும் நடைமுறையும் ஜீரோவாக இருக்கின்றது. சகோதரர்களே, எங்களது கலாச்சாரங்கள், இங்கு நடைபெறுகின்ற திருமணங்களை பாருங்கள். சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களது முஸ்லிம் சமுதாயத்தில் இன்று நடைபெறுகின்ற திருமணங்கள் மிக பயங்கரமான பல சாட்சியங்களை சொல்லுகின்றன. இது ஐரோப்பாவில் நடைபெறுகின்றதா, ஐரோப்பாவில் எங்காவது ஒரு கிளப்பில் நடைபெறுகின்றதா என்று சிந்திக்கக்கூடிய அளவு பல திருமணங்கள், எல்லாவற்றையும் சொல்லவில்லை, அதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். பல திருமணங்கள் மாறிவிட்டன. சகோதரர்களே, ஒவ்வொன்றாக விரித்து விலாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவனமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோப பார்வை, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கினால் நாம் தாங்க மாட்டோம். இன்று கூட ஒரு நேர உணவு கூட பத்தியமாக சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத பல குடும்பங்கள் எங்களது ஊரில் இருக்கின்றன. வறுமையினால் கல்விக்கு முழுமையாக முத்திரையிட்டு விட்டு ஒதுங்கி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பல சிறுவர்கள், கட்டாய கல்வி காலத்திலேயே பல சிறுவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பல மில்லியன்களை, பல லட்சங்களை அல்லாஹ் விரும்பாத வகையில் அள்ளி எறிந்து வீசி செலவு செய்து வீண் விரயமாக மேற்கு ஐரோப்பிய நாகரிகத்தின் அவர்களது அழுக்கு தொட்டில்களில் இருந்து விளைந்த கலாச்சாரத்தை மிகவும் உயர்ந்த நாகரிகமாக எண்ணி பெருமையோடு பின்பற்றுகின்ற சூழ்நிலை பரவலாக காணப்படுகின்றது. இவைகளெல்லாம் நீண்ட காலத்திற்கு எங்களை விட்டு வைக்கப் போவதில்லை. சகோதரர்களே, நாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லலாம். எனவே இதில் முக்கியமாக நாங்கள் எங்களது வீடுகள், பெற்றோர்கள் என்ற வகையில் எனது வீட்டை ஒரு பைத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் வீடாக எனது வீட்டை மாற்றுவதற்கான என்ன திட்டங்களை, என்ன முஸ்தீபுகளை நான் முன்னெடுக்கப் போகின்றேன் என்று சிந்திப்பது ஒவ்வொரு பெற்றோரினதும் அந்த பொறுப்பாளர்களினதும் கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் எங்களது குழந்தைகளின் பிரதானமான பொறுப்பாளர்கள். அதே போன்று கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள் சிந்திக்க வேண்டும். ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கல்வி நிறுவனங்களும் பாடசாலைகளும் என்று எப்படி இருக்கின்றது சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, சிறந்த நல்ல பிரஜைகளை உருவாக்குவதுதான் கல்வியின் பிரதான இலக்கு என்றால் எங்களால் நல்ல பிரஜை உருவாக்கப்படுகின்றனா? அதற்கான அத்திவாரம் பாடசாலைகளில் இடப்படுகின்றதா? அதற்கான வழிகாட்டல்கள் இருக்கின்றதா? ஒரு ஆசானாக கற்பிக்கின்ற என்னை ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வதற்கான தகுதியும் தகமையும் என்னிடம் இருக்கின்றதா என்று ஒவ்வொரு பொறுப்பாளனும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லாவற்றையும் விரித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிஞ்சு மனங்களில், பிஞ்சு உள்ளங்களில் நாகரீகம் என்ற பெயரில் அவர்களது உள்ளங்களில் விதைக்கப்பட்ட அநாகரீகமான செயற்பாடுகள், சுன்னாவிற்கு முரணான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வாழ்க்கை வழிமுறைக்கு முரணான செயற்பாடுகள் அவர்களது உள்ளங்களில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. அதனால் தான் அவர்கள் இன்று இப்படி செயல்படுகின்றார்கள். நாம் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அதற்கு எங்களிடம் முன்மாதிரி இருக்க வேண்டும். பானையில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். பெற்றோர்களிடம் காணப்படுகின்ற வெறுமை இன்று குழந்தைகளில் பாரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. நான் சுபஹ் தொழுகைக்காக எனது படுக்கையில் இருந்து எழும்பி பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகின்ற பழக்கமுடையவனாக இருந்தால்தான் எனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற எனது மகனும் என்னை பார்த்து நானும் பள்ளி வாசலுக்கு சென்று தொழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவனது உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்வான். நான் பள்ளி வாசலுக்கு வந்து தொழாமல் அவனை தொழும்படி பணிக்க முடியாது. நான் வீட்டிலே புகைப்பிடித்துக் கொண்டு நீ போதைக்கு அடிமையாகி விடாதே, இன்றைய போதை உலகு உன்னை எங்கோ அழைத்து சென்று விடும் என்று அவனை எச்சரிப்பதில் எந்த பயனும் இல்லை. சகோதரர்களே, சிந்தியுங்கள். நாம் எங்களது தலைமுறையினரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகின்றோம். எங்களது அடுத்த தலைமுறையினர் கேள்விக்குறியாகவே இருக்கின்றனர், பயமாக இருக்கின்றது. சகோதரர்களே, சாதாரணமான ஒரு பாதை ஒழுங்கை கூட பின்பற்றி நடப்பதற்கான எண்ணப்பாடு எங்களது அதிகமான வாலிபர்களில் 10 வயதினர்களிடம் இல்லை. இது பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டு விட்டது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள்
முஸ்லிம் சமுதாயமாகிய உங்களை கொத்து கொத்தாக அழிப்பார்கள். எந்த அளவென்றால் ஒரு கூட்டம் மற்ற கூட்டத்தினரை அழைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது அங்கிருந்த நபித்தோழர்களில் ஒருவர் கேட்டார், நாங்கள் அந்த காலத்திலே குறைவான எண்ணிக்கையுடையோராக இருப்போமா என்று. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் கஸீர், நீங்கள் குறைவானவர்கள் அல்ல, அதிகமான எண்ணிக்கையுடையோர்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள் 2 பில்லியன், கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். OIC-யிலே அங்கத்துவம் பிடித்திருக்கின்ற நாடுகள் கிட்டத்தட்ட 57 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள். சகோதரர்களே, உலகத்திலே ஒட்டுமொத்த உலகின் இயங்கு சக்தியை தீர்மானிக்கின்ற மிக பெரும் சக்தி முஸ்லிம்கள். உலகத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் வளங்களுள் 75% முஸ்லிம் தேசங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வங்காள மத்திய தரைக்கடல், அரபுக்கடல், செங்கடல், கஸ்பியன் கடல் போன்ற கடல்கள் எல்லாம் முஸ்லிம்களின் இது மிக பிரதானமான எண்ணெய் வர்த்தக வியாபாரத்திற்கு பயன்படுத்துகின்ற கடல் வழி பாதைகள் முஸ்லிம் தேசங்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் கொளுத்த வளத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அதாவது நீங்கள் கேட்டவற்றை எல்லாம் உங்களுக்கு நாம் தந்தோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த பலஸ்தீனத்தையும் இதனை சூழ உள்ள பகுதிகளையும் இதற்கு பரக்கத்து செய்வாயாக என்று. சகோதரர்களே, வறண்ட பாலைவன பூமி செழித்தது. அங்கு எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாத பழங்களும் வளங்களும் கொளித்திருக்கின்றன. அல்லாஹ் எல்லா வளங்களையும் கொடுத்தார். ஆனால் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டதோ, இந்த துன்யாவின் மீது எப்பொழுது அவர்களுக்கு மோகம் பொங்க ஆரம்பித்ததோ, த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற 1வது, 2வது, 3வது, 4வது நூற்றாண்டுகளை பாருங்கள். முஸ்லிம்கள் உலகத்திலே செய்த புரட்சிகளை படித்து பாருங்கள். அது கல்வியாக இருக்கட்டும், அறிவியல் துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் முன்னோடிகளாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஐரோப்பாவின் இருண்ட காலம் அது என்று வர்ணிக்கப்பட்டது. அனைத்து நாடுகளும் முஸ்லிம்களின் காலடியில் விழுந்தார்கள். முஸ்லிம்களிடம் இருந்தே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படியான செல்வ செழிப்போடு வாழ்ந்த முஸ்லிம்களின் ஹிலாபத் என்று வீழ்த்தப்பட்டது. சகோதரர்களை சிந்தியுங்கள். முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்த ஆரம்பித்த பொழுது, பதவிகள் தனது கதிரையை காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகளில் அத்துமீறி செயல்பட ஆரம்பித்த பொழுது முஸ்லிம்கள் வீழ்த்தப்பட்டார்கள். பல்வேறு வகையான சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டப்பட்டது. அதன் தாக்கங்களைத்தான் இன்றும் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, மத்திய கிழக்கு, நியூ மிடில் ஈஸ்ட், புதிய மத்திய கிழக்கு என்ற தோரணையில் தான் அமெரிக்கா இந்த யுத்தத்தை முன்கொண்டு செல்கின்றது. அது என்ன புதிய மத்திய கிழக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முற்றிலும் அடிபணிந்த ஓர் மத்திய கிழக்கை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஏகாதிபத்தியத்தின் கனவு. அதற்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் எண்ணெய் வளத்தை மொத்தமாக சுரண்டிக் கொண்டு அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிதான் இது. ஆம், முஸ்லிம்கள் எல்லாவற்றையும் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு அவர்களிடம் பிச்சை கேட்டு நிற்க வேண்டிய நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ் தந்திருக்கின்ற நியாமத்துக்களை புசித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்து கொண்டு வாழுகின்ற பொழுது இதுதான் எங்களது நிலையும், இதுதான் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் நிலையும் என்பது அல் குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பு. எப்பொழுது முஸ்லிம்கள் யார் என்பதை உணர்ந்து, இஸ்லாம் தான் எனது நம்பிக்கை, இஸ்லாம் தான் எனது உயிர் நாடி, இஸ்லாம் தான் எனது வாழ்வொழுங்கு என்பதனை முழுமையாக புரிந்து கொண்டு தனது ஒவ்வொரு அசைவையும், தான் தீர்மானிக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களையும் அல் குர்ஆன் சுன்னாவை மையமாக வைத்து தீர்மானித்து பயணிக்கின்ற நிலையை முஸ்லிம்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் நிச்சயம் முஸ்லிம்கள் இந்த தோல்வியை சந்திப்பார்கள், இந்த பயங்கரமான அழிவுக்கு உட்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. எங்களது தேசங்களில் மத்திய கிழக்கு, அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரும்பாலும் இஸ்லாம் வந்து சேர்ந்தது அரேபியர்கள், வியாபாரத்திற்கு வந்த முஸ்லிம் அரேபியர்களின் ஊடாகத்தான்
இஸ்லாம் வந்ததாக வரலாறுகள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. ஆம், அப்படித்தான் வந்தார்கள். வியாபாரிகள் எப்படி வந்தார்கள் தெரியுமா? இந்த நாட்டிலே வரலாற்றுத்துறை ஒரு மிக பெரும் பேராசிரியர், அண்மையில் மறைந்த ஒரு பேராசிரியர், அவர் எழுதி வைத்தார், முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 years of ethnic harmony என்ற அவரது புத்தகம். 1000 வருடகால வரலாற்றை கொண்ட முஸ்லிம் சமுதாயம் என்ற அவரது அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், முஸ்லிம்கள் இந்த தேசத்திற்கு வெறும் வியாபாரிகளாக மட்டும் வந்து போகவில்லை, மாற்றமாக மிக பெரும் பண்பாடுகளை, நல்ல பண்பாடுகளை விதைத்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர் சான்று பகிர்ந்திருக்கிறார். இஸ்லாத்திற்கும் அன்று வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கும் அழகான சான்றை கொடுத்திருக்கிறார். இது சான்று கொடுத்தவர் எங்களது இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் அல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த இந்த நாடு கண்ட ஒரு மிக பெரும் கல்விமான், ஒரு பேராசிரியை. சகோதரர்களே, ஆம், இன்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களோடு எங்களுக்கு வியாபாரம் செய்ய முடியாது, முஸ்லிம்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது என்று பகிரங்கமாகவே சொல்லுகிறார்கள். சொல்லக்கூடிய அளவு முஸ்லிம்களின் நிலை மாறி இருக்கின்றது. பொய், புரட்டு, ஏமாற்று. சகோதரர்கள், எங்கும் எதிலும் நம்பிக்கை இல்லை. பலரது செயற்பாடுகளில் எங்களோடு வாழுகின்ற எங்களது பிற மதத்தவர்கள் நம்பிக்கை இழந்து வாழ்வதற்கு காரணம் எங்களில் சில முஸ்லிம்கள் செய்கின்ற செயற்பாடுகள். இதனால் ஒட்டுமொத்த எல்லா முஸ்லிம்களும் குற்றவாளி கூண்டில் ஏறி தலை குனிந்து குறுகி நிற்கின்றோம், பூனி குறுகி நிற்கின்றோம். சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற தாவா, ஒரு மனிதன் தாவா என்றால் அவன் வாயினால் அவன் மக்களை அழைப்பது அல்ல, அது ஒரு பகுதி. உண்மையான தாவா என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு, ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு, அதுதான் தாவா. என்னை பார்த்து இஸ்லாத்திற்குள் வர வேண்டும். அப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாம் அரேபிய தீபகற்பத்திலிருந்து உலகின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கும் விரிந்து வியாபித்து சென்றது அதன் மூலம்தான். அவர்களது செயற்பாடுகள், அவர்களது மனித பண்பாடுகள். சகோதரர்களே, ஜனாதிபதியாக இருந்தாலும் ஒரு நீதிதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாசறையில் அவர்கள் படித்த பாடம், மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டால் இவருக்கான தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. அந்த பெண் அது கையை தரிக்க வேண்டும். கை வெட்டப்படக்கூடிய அளவு அந்த பெண் திருடி இருக்கிறார். உயர்குல பெண்மணி. இப்பொழுது அங்கே அந்த கோத்திரத்தாருக்கு இடையில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சஹாபி அவரை அனுப்பி இந்த விடயத்தில் ஒரு சிபாரிசை செய்து அந்த பெண் அது கை தரிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று அனுப்பப்படுகிறார். அவர் வருகிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனது மகள் பாத்திமா திருடினாலும் அவளது கை வெட்டப்படும். சகோதரர்களே, ஜனாதிபதியாக இருந்தாலும் அம்ர் இப்னுல் ஆஸ், ஃபாத்திஹ் மிஸ்ர், மிஸ்ரை வெற்றி கொண்ட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ர் நாட்டின் ஆளுநர், மிஸ்ர் நாட்டின் கவர்னராக இருக்கின்றார். அப்பொழுது அங்கே ஒரு குதிரை பந்தயம், ஒரு போட்டி நடைபெறுகிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகனுக்கும் அங்குள்ள ஒரு ஏழை சிறுவனுக்கும் இடையில் தான் அந்த போட்டி கடைசியாக நடைபெறுகிறது. அந்த போட்டியில் அந்த ஏழை சிறுவன் வென்று விட்டான். தோல்வியை தாங்க முடியாத அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். கடைசியாக அந்த ஏழை சிறுவனை அடித்து விட்டார், அறைந்து விட்டார் கடுமையாக. அந்த ஏழை சிறுவன் அன்று சொன்னான், இதற்கான நீதியை நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னான். சகோதரர்களை, அந்த ஆண்டு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்த பொழுது இந்த ஏழை சிறுவன் அங்கு சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியிடம் சொன்னார், எகிப்து நாட்டின் கவர்னரின் மகன் எனக்கு அடித்து விட்டார் என்று சொன்னதும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சஹாபாக்களோடு வட்டமாக இருந்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற இறங்க பார்க்கின்றார். கவர்னரை பார்க்கின்றார். கடுமையான பார்வை அது. பார்த்துவிட்டு கூப்பிடுங்கள் உங்களது மகனை என்று சொன்னார். கவர்னரின் ஆளுநரின் மகன் கூப்பிட்டு சபைக்கு வருகிறார். இந்த ஏழை சிறுவனிடம் சொன்னார், உனக்கு அடித்தது போன்று இவரை அடி இந்த சபையில் வைத்து. சகோதரர்களே, அதே போன்று அவருக்கு அடிக்கப்படுகின்றது. அப்படித்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நான் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், இஸ்லாம் இப்படியான அறத்தோடு வளர்க்கப்பட்ட மார்க்கம், இப்படியான பண்புகள் முழுமையாக இன்று புதைக்கப்பட்டதன் விளைவை இந்த சமுதாயம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றது. எங்கும் நீதி இல்லை, நியாயம் இல்லை, உண்மை இல்லை, எல்லாம் அழிந்து விட்டது. அதனால் தான் பெற்ற தந்தைக்கு மகன் அடிக்க செல்கிறார். சகோதரர்களே, தன்னை பெற்ற தாயை, தன்னை பெற்று வளர்த்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்த தாயை, அந்த தாய் இயலாமல் ஆகின்ற பொழுது ஒதுக்கி ஓரங்கட்டி ஒரு மூலைக்கு ஒத்திவிட்ட பல நிகழ்வுகள் எங்களது கண் முன்னால் இருக்கின்றது. ஆம், எனவே மார்க்கம் என்றால், இஸ்லாம் என்றால் பள்ளிவாசல்களோடும் தொழுகையோடும் மட்டும் குறுக்கி சிந்திக்க வேண்டாம். இஸ்லாம் என்பது எங்களது வே ஆஃப் லைஃப். அதுதான் எங்களது வாழ்வு, அதுதான் எங்களது உயிர் நாடி. எங்களது ஒவ்வொரு அசைவையும், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கின்ற மிக பெரும் சக்தி இஸ்லாம் என்ற சிந்தனையை நாம் எங்களது கல்புகளுக்குள் ஆழமாக பதித்துக் கொண்டு நாம் புரிந்து வைத்திருக்கின்ற சடவாத சிந்தனைகளில் இருந்து எங்களை முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தி, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் எங்கிருந்து படிக்கப்பட வேண்டும், இஸ்லாத்தை எப்படி நான் விளங்க வேண்டும், இஸ்லாத்தை எப்படி அமுல்படுத்த வேண்டும் என்ற உண்மையை புரிந்து உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாக மரணிக்க கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக, ஒரு நல்லடியார்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة، والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا. الحمد لله على إحسانه، والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى، واستمسكوا من الإسلام بالعروة الوثقى، واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى.
واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شد في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقم الصلاة اللهم صل على سيدنا محمد الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح إقامة الصلاة إقامة الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله استووا للصلاة رحمكم الله يعتدلوا في صفوفكم رحمكم الله குதிகால்களை பார்த்து சஃப்புகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் ரஹ்மத்து செய்வானாக வெளியிலே நிற்கக்கூடிய சகோதரர்கள் மேல் மாடியிலே இடம் இருக்கிறது மேல் மாடிக்கு சென்று சஃப்புகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹு அக்பர் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله
واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. سبحان ربي. الله أكبر. الله أكبر. سبحان ربي. الله أكبر. السلام عليكم. أشهد أن سيدنا باركت على
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله استغفر الله استغفر الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنعشنا واجبرنا وارفعنا وارزقنا واهدنا لصالح الأعمال والأخلاق، إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.